வாங்க. காவாலியா காவலாளியா எங்க பாப்போம் பேசி பாருங்க. பப்புனா நாரதனான்னு பாக்கணும். ஐயோ எனக்கு பெய்யவே தெரியாது. எங்க நீங்க ரெண்டு பேரும் அழுது பாருங்க பாப்பான். நறுக்குன்னு சரி எல்லாம் அமைதியா இருக்கு. அவர் என்ன வாத ஆடுறாரு அப்புறம் ஓத ஆடுறாருன்னு பார்ப்போம். பார்த்துருவோமா? தயவு செய்து அப்படியே விட்டுரு. ஹலோ அதுல மட்டும் எடுத்து வச்சு விடு. கொஞ்சம் வாலி மைனே அதை கொஞ்சம் வாயில வை. அண்ணே அமைதி அமைதி அமைதி. ரைட் ஓகே அப்படியே இரு. பேசி முடிச்சிடு. முடிஞ்சிட்டியா? ரைட்டு. பேய்ங்க பேசுங்க. தம்பி யாரு? அண்ணன் யாரு? தம்பி யாரு நான் கேட்டிருக்கேன். அண்ணன் யாருன்னு கேட்டிருக்கேன். ஐயா முதல்ல கேட்டது நான் தானே. முதல்ல கேட்டது சொன்னது அதெல்லாம் பேச்சு. முதல்ல கேட்டது நான். தம்பி யாரு நான் கேட்டிருக்கேன்ல. நான் அதுக்கு தான் பதில் கேட்டிருக்கேன். என்ன கேட்டிருக்கேன்? அண்ணன் யாருன்னு நானும் கேட்டிருக்கேன். அப்ப முதல்ல கேட்டது யாரு? நான் கேட்டதுக்கு மட்டும் சொல்ல மாட்டீங்களா? கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லவே சொல்ல மாட்டியா? அதை சொல்லு. வெறி நாய் கடிச்சிருச்சு. கேட்ட தம்பி யாருன்னு நான் கேட்டிருக்கேன்ல. இல்ல முதல்ல உனக்கு கேட்க தெரிஞ்சுச்சா? சரி தம்பி யாரு நீங்க இப்ப கேக்குறீங்க. நான் கேட்கிறேன். நீங்க எப்ப கேக்குறீங்க? தம்பி யாருன்னு நான் கேட்டிருக்கேன். அதான் நீங்க எப்ப கேக்குறீங்க? ஆமா. கைக்கு என்ன வேலை? கைக்கு என்ன வேலை அப்படின்னா குடுக்கிற வேலை எடுக்கிற வேலை. காலுக்கு காதுக்கா காதுக்கா காலுக்கா காது கேட்காதோ? டேய் காதுக்கா காலுக்கான்னு கேட்டேன். காலுக்கு காலு காலுக்கு என்ன வேலை? தூரத்தை வந்து கடக்கக்கூடிய வேலை. நடக்கிற வேலை. ஆமா. ஓடுற வேலை. ஆமா. செவருதான்றது புரிஞ்சுக்கிற சொல்வது ஒரு விதம், புரிஞ்சுக்கிறது பல விதம். சரி. கைக்கு எடுக்க கொடுக்க. சரி. காலுக்கு நடக்கிறது ஓடுறது. சரி சரி. கண்ணுக்கு பார்க்கக்கூடிய வேலை. மூக்குக்கு சுவாசிக்கிற வேலை. நீங்க எல்லாம் சரியா பாத்துக்கிட்டு இருக்கீங்க. பாத்துக்கங்க. மூக்குக்கு சுவாசிக்கிற வேலை. காதுக்கு கேட்கிற வேலை. இப்ப நீங்க என்ன பண்ணீங்க? தம்பி யாருன்னு கேட்டேன். அதை விட்டுருங்க. கேட்டீங்க. ஆமா. கண்ணுக்கு என்ன வேலைன்னு சொன்னீங்க? பாக்குற வேலை. வாய்க்கு பேசுற வேலை. காதுக்கு கேட்கிற வேலை. அப்ப கேளுங்க. இப்ப கானகத்தில் பாட்டு பாடும் சாமி யாருன்னு கேட்டையில. கானகத்தில் பாட்டு பாடும் சாமி யாருன்னு கேட்டையில சாமி யாருன்னு கேட்டையா இல்ல சாமி யாருன்னு பாடுமையா? நான் இப்ப உங்கள்ட்ட என்ன சொன்னேன்? தம்பி தேவையில்லாம வெறியாயிருவேன். நான் என்ன சொன்னேன்? கானகத்தில் பாட்டு பாட சாமி யாருன்னு பாடுங்க சொன்னது யாரு? இந்த சட்டம் சவுடெல்லாம் அங்கிட்டு தேவையில்லாம என்ன பேசக்கூடாது. புடிச்சுக்கிட்டு சாமி யாரு பாடுறீங்க கேட்டையான்னு கேட்க. முதல்ல சொன்னது யாரியா? கேட்டேன்னு கேட்டேன்னு சொன்னது யாரு? வாய சொல்லுங்க. இங்க பேசியா இருப்பா. கேட்டேன்னு சொன்னது யாரு? அவர் தானே சொன்னாரு கேட்டேன்னு. நான் கேட்டேன்ல. நீங்க சொன்னதை நான் கேட்டேன்ல. சரி. நீங்க சொன்னதை கேட்டேன்னா நான் காதால கேட்டேன்னு நான் சொல்லிட்டேன். சரி. நீங்க தான் சொன்னீங்க கேட்டேன்னு. வாய்க்கு என்ன தன்மை? பேசுற தன்மை. காதுக்கு என்ன தன்மை? கேட்கிற தன்மை. அப்ப நீங்க என்னை கேளுங்கன்னு நான் சொல்லிட்டேன். சொல்லுங்க. கேளுங்க. இப்ப நான் வந்து கேட்கணும். கேளுங்க. காதுக்கு என்ன வேலைன்னு சொன்னேன்? கேட்கிற வேலை சொன்னேன். நான் சொல்ல காது அதான் உண்மை. காதுக்கு என்ன வேலை? கேட்கிற வேலை. அதுக்காக காது வந்து நீ யாரு என்ன பண்ற சாப்பிட்டியா நல்லா இருக்கான்னு காது கேட்காது. சொல்லக்கூடிய வார்த்தைகளை காது கேட்கும். சரியா? நீ யாரு என்ன அப்படின்னு விசாரிப்பது வந்து நாவாகப்பட்டது. சும்மா விவரம் இல்லாத பிள்ளை மாதிரி என்கிட்ட பேசக்கூடாது. கேட்கும் கேட்காதுன்னு சொன்னது யாரு? கேட்காதுன்னு அதுக்கு பேரு சீக்காதுன்னு அர்த்தம். அது தெரியுமா உனக்கு? ஓகாதா? ஓ வடிவத்தில் உள்ள காது. அது எப்ப வந்து முழுமையடையும்? எப்ப காது குத்துறோம்னா அதுல வந்து இம்முங்கிற புள்ளி வச்சோம்னா ஓம் காது. ஏன்னா அப்ப காது அதுக்கு முன்னாடி என்ன காது? அது ஓமா. புள்ளி வச்சாதான் ஓம் காது. புள்ளி வச்சாதான் புள்ளி வைக்கலனா ஓனா போட்டு மானா போட்டு அதுல புள்ளி வச்சாதான் இம்மு. அந்த மானாவுல புள்ளி வைக்கல அப்படின்னா ஓம் அப்படின்னு தான் வரும். காது என்ன வடிவத்துல இருக்கு? ஓ அப்படிங்கிற வடிவத்துல. அப்ப என்ன காது அது? அது நான் சொல்லணும். ஐயா நான் ஏதாவது தப்பா கேட்டேனா? இருங்க. நான் ஏதாவது தப்பா கேட்டேனா? கேட்கல. காது என்ன வடிவத்துல இருக்கு? ஓ அப்படிங்கிற வடிவத்துல. அப்ப அது என்ன காது?
தம்பி நீ போட்டுக்கிற வேஷத்துக்கு நீ சொல்லலாம். நான் ஒண்ணு தப்பா நான் போட்டுக்கிற வேஷத்துக்கு நான் சொல்றேன் வேற மாதிரி சொல்லலையே. இப்ப அப்படியா? சரி இங்க வாங்க. இப்ப கேக்குறேன்னு சொன்னது யாரு? கேக்குறேன்னு சொன்னது நானு. நீங்க தானே? ஆமா. வாய்க்கு பேசுற தன்மை, ஆமா. காதுக்கு கேட்கிற தன்மை. இப்ப வாயால பேச போறீங்களா காதால கேட்க போறீங்களா? அருமையான ஒரு விஷயம். வாயால பேச போறீங்களா? கேட்டதுக்கு ஒரே பதில். இது காதால கேட்க போறீங்களான்னு கேட்டீல. என்னுடைய வாயால வந்து சில விவரங்களை கேட்பேன். நான் கேட்கிற விவரத்தை நீ சொல்கின்ற பொழுது என்னுடைய காதால கேட்பேன். நான் எதால சொல்லுவேன்? உடைய வாயால சொல்லுவேன். அப்ப வாய்க்கு சொல்ற வேலை, ஆமா. காதுக்கு கேட்கிற வேலை. அப்ப நீங்க கேட்க போறீங்களா சொல்ல போறீங்களா? நான் சொல்லதான் போறேன். அப்ப நீங்க சொல்லுங்க. இப்ப நான் சொன்னா கேட்கறது யாரு? நான் கேட்கறது. நான் சொல்றேன்னு சொல்லிருக்கேன்ல, நான் சொல்றேன். யார் கேட்பான்? நான் காதுல கேட்பேன். கேட்பீல? ஆமா. கேளு. நான் சொல்லல. நீ மூடுப்பா. ஐயா நான் சொல்லத்தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டேன். இப்ப நான் சொல்ல போறேன். நீ கேட்பயா? சரி இப்ப நீங்க சொல்ல போறீங்களா கேட்க போறீங்களா? நான் சொல்ல போறேன். சரி அப்ப சொல்லுங்க, நான் கேக்குறேன். நான் சொன்னா நீ கேட்பயா? சரி கேளு. நீங்க சொல்லுங்க. என்ன சொல்ல? என்ன கேட்க? எதை கேட்டா தானே சொல்ல முடியும். எதை சொன்னா தானே கேட்க முடியும். கேட்கிற விதத்தை நீங்க கேட்டீங்க, சொல்ற விதத்தை நான் சொல்லுவேன். ஒரே விஷயம் தான். என்ன சொன்னா கேட்க முடியுமா? கேட்டதுக்கு அப்புறம் சொல்ல முடியுமா? நீ கேட்டா தான் நான் சொல்ல முடியும். காதுக்கு கேட்கிற வேலை. சரி இன்னைக்கு ஒன்னே வாய். இன்னைக்கு சரி ஒரு மனுஷன் வந்து நிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், மனுஷனுக்கு மனுஷன் மரியாதை கொடுக்கணும். மனுஷனுக்கு மனிதன் மரியாதை கொடுக்கணும். நீ மனிதன், நான் மனிதனா? சரி இருங்க. மனிதனா? மிருகமா? நான் முனிவனியா? நான் மனிதனே கிடையாது. இல்லையா? உங்களுக்கு பசிச்சு அப்படின்னு என்ன சாப்பிடுவீங்க? சரி அதை விடுங்க. சரி இப்ப மனுஷன் எல்லாம் முனிவர். ஆமையா? இருந்தாலும் ஒரு ஜீவனுக்கு ஜீவன் மரியாதை கொடுக்கணும்ல. கண்டிப்பாக. வந்த இடத்துல இப்ப சொன்ன பாத்தியா, அருமையான ஒரு விஷயம். ஜீவனுக்கு ஜீவன் மரியாதை கொடுக்கணும். மரியாதை கொடுக்கணும்ல. நான் பார்த்த உடனே உனக்கு தெரியும் இன்னாருதான் அப்படின்னு. அப்ப நான் ஒரு முனிவன் அப்படிங்கிறது உனக்கு தெரியும். அப்ப மேலோகத்துல இருந்து ஒரு முனிவர் வந்திருக்காரு அப்படின்னா இதை பார்த்த உடனே என்ன பண்ணிருக்கணும்? என்ன பண்ணிருக்கணும்? மண்டியிட்டு விருந்தோம் மயிரை புடுங்கணும். உங்க வந்த உடனே மண்டி போடணுமா? இல்லையா? நீதானே சொன்ன அதாவது ஒரு ஜீவன். நான் சொல்றேன் கேளுங்க. என்ன? நீங்க முனிவர்னு எனக்கெல்லாம் தெரியாது. நான் கேட்கறது என்ன சொல்றேன்? என்ன? மனிதனுக்கு மனிதன் மரியாதை கொடுக்கணும். கண்டிப்பா. ஏன் நான் எந்திரிச்சு பேசுறேன்ல, தயவு செய்து நீங்க எந்திரிச்சு பேசுங்க. அதத்தான் சொன்னேன். கவிஞர் கண்ணதாசன் பாடினாரு, ஆளும் வளரணும் அறிவும் வளரணும், அதுதான்டா வளர்ச்சி. ஈன்றவளுக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி அப்படின்னாரு. எனக்கு ரெண்டுமே வளர்ந்துருக்கு. அங்க என்ன வளர்ந்துருக்கு? ஆள் வளர்ந்தா மட்டும் போதாது, அறிவாகப்பட்டது நல்ல முறையில வளர வேண்டும். ஆளுக்கு அறிவுக்கும் சம்பந்தமே கிடையாது. நீங்க முதலே சொன்ன மாதிரி ஊருக்காரவங்களும் சொன்னாங்க முக்கியமா ஒரு ஆளை பார்க்கணும்னு. எனக்கு கொடுத்திருக்க நேரத்துல நான் கேட்க வேண்டியதை கேட்டு போறேன். அதுக்கு முன்னாடி இந்த பட்டார் சட்டார்னு பேசுறதெல்லாம் நிப்பாட்டிக்கிட்டு தம்பி பொறுமையா புரியுற மாதிரி பேசணும். தம்பி நல்லா பேச ஆரம்பிச்சுன்னா கணக்கே வேற. அடங்கி போய்கிட்டு இருக்கேன், ஆட வச்சு பாக்காத. எப்படி வாங்கலாம்? அப்படிங்களா? அப்படியே பேசுவோமா? பேசுவோமான பேசத்தானே வந்திருக்கான். நோகாம நொங்குதீங்க நினைக்கிற போல. சரி பேசுவோம் பேசுறேன் இன்னைக்கு பேசுறேன். இன்னைக்கு ராமிக்கியா செந்தில்குமாரனா இன்னைக்கு பாத்துருவோம். பேச்சு அப்படின்னா பலவிதமான பேச்சு உண்டு. அது நல்விதமாக பேசக்கூடிய ஆளு நீங்க. இப்ப நீங்க வந்து பேச போறீங்க அப்படித்தானே? அப்ப நீங்க பேசுறது வந்து சரியான கேட்டுக்கிட்டே இருக்கணும். இப்படி பேச போற அந்த பேச வந்திருக்கீங்க. இப்ப பேச்சு அப்படின்னா பலவிதமான பேச்சு. என்ன பேச்ச பேச போற? அப்ப ஏதாச்சும் ஒண்ணு பேசுவியா? ஏதாச்சும் ஒண்ணு பேசணும் அப்படின்னா எல்லாரும் கேட்பாங்க. எல்லாரும் கேட்கும் பொழுது இப்ப நீ பேச போறீல, அப்ப எல்லாரும் கேட்கும் பொழுது நான் கேட்பேன்ல, அப்படித்தானே பேச போற? இப்ப நீங்க பேசும்போது கேட்கணும்ல, அப்படித்தானே? இப்ப நீங்க பேச போறீங்க. எல்லோரும் மௌனமாக இருந்து நானும் மௌனமாக இருந்து நீங்க பேசக்கூடியதை என்னுடைய சரியான நான் கேட்க போறேன். இப்ப நீங்க பேச போறீங்க, பேசுங்க பாப்பா. அப்ப பேசும்போது ஏதாவது ஒரு மக்களாகப்பட்டது யாராவது ஒண்ணு கேட்டா நீங்க என்ன பேசுவீங்க? கழுப்ப தாண்டி இருப்பாப்ல. இங்க பாரியா, இப்ப நீ பேச போறீங்கல்ல, முதல்ல எப்பேற்பட்ட ஆளு நீ, எப்பேற்பட்ட ஆளு, உன்னுடைய பெருமை உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமா? வந்த உடனே கேட்டாங்க ஊர்ல, இப்பதான் போட்டு வந்திருக்காரு, யார் சிறப்பு நினைக்க தெரியல, கூட்டத்தில் எடுத்து வந்து நினைக்கிறேன். வந்த உடனே கேட்டாரு, என்ன தம்பி இவர் யாருன்னாரு. ஐயா இவர் தான் பப்புனா அப்படின்னு சொன்னேன். ஆமா தம்பி என்ன செருப்பு போட மாட்டாரா? இது வந்து இவர் செருப்பு இல்ல, யாரோ மக்கள் கூட்டு வந்து எடுத்து வந்திருக்காப்ல. அப்ப செருப்பு போட மாட்டாருன்னு கேட்டேன். ஐயா இவர் வந்து ரொம்ப தெய்வ பக்தி உள்ளவர் அப்படி சொன்னேன். அப்படியா? இவர் மட்டும் கிடையாது, நம்ம மேடையே ஒரு தெய்வீகமான மேடை. இவர் ஏன் தெரியுமா அங்க இருந்து வரும்பொழுது செருப்பாகப்பட்டது போட்டு வரல. இவர் எப்பேற்பட்ட பேச்சாற்றல் படைத்தவர் தெரியுமா? தெரியுமா? இவர் மேடையில் நின்று பேச ஆரம்பிச்சாருன்னா கூட்டத்தில் இருக்கிற செருப்பு பூரா மேடைக்கு வரும். அதுல ஒண்ணு எடுத்து போட்டுக்கிருப்பாரு. அதனால செருப்பு போடாம வந்தாரு. ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க பேசக்கூடியவங்க. நல்லா
பேசக்கூடியவனுங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு பாராட்டு கிடைக்குமையா? இப்ப நீங்க பேச போறீங்கல்ல, பேசுங்க பாப்பா. முடிச்சிட்டீங்களா? என்னையா முடிச்சிட்டீங்களா? இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையே. இப்ப முடிச்சிட்டீங்கல்ல? சொல்லுங்க பாப்பா. செருப்பு வரும்னு சொன்னீங்கல்ல, ஆமா. ஒரு சின்ன கதையை மட்டும் சொல்லிக்கிறேன். சும்மா சொல்லியா. பெரியார் ஒரு இடத்துக்கு போயிட்டு இருந்தாராம். சரி. போயிட்டு இருக்கும் போது ரிச்சாவுல உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தாராம். எப்படி? வாயாலதான் பேசிக்கிட்டு இருந்தாராம். சரி. பேசிக்கிட்டு இருக்கும் போது யாரோ ஒரு பையன் புத்தி சுவாதீனம் இல்லாதவன் சரி. ஒரு செருப்பு எடுத்து எரிஞ்சிட்டானா. சரி. அப்ப அவர் பெரிய மனுஷன் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, எல்லாம் கோவப்பட்டாங்களாம். அவர் சொன்னாராம், இந்த ஒரு செருப்பு எடுத்துக்கிட்டு, இந்த ஒரு செருப்பை வச்சு உனக்கும் புண்ணியம் இல்லை எனக்கும் புண்ணியம் இல்லை, ஒன்னும் இன்னொரு செருப்பு இருந்தா எரி, இல்லைன்னா இந்த செருப்பை நீயே வச்சுக்க வாங்கிட்டு போ. அது மாதிரி 2 செருப்பு வந்துச்சுன்னா எனக்கு காசு மிச்சம். ஓஹோ. 10 செருப்பு வந்துச்சுன்னா கடை வச்சு பொழைச்சுக்குவேன். அதனால செருப்பு விடுற தப்பே கிடையாது. ஏன் பொழப்பு என்ன தெரியுமா? என்னை தாழ்த்தி கொண்டு பிறரை சிரிக்க வைக்கிறதா ஏன் பொழப்பு. உண்மையா பொய்யானே? உங்க ஐயெல்லாம் எனக்கு ஒண்ணு வேற போயாங்கட்டு போல. நீ எதிரிதான். இப்ப சொன்னதே என்ன பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு தம்பி. இங்க பாரு, உன்னுடைய வேலை இங்க பாரு, தேவையில்லாம என்ன பேசக்கூடாது. பேசுற முடிவால பேசுற. சும்மா சும்மா நிரோத்தியா என்ன பேச போற? உனக்கு என்ன தெரியும்? உனக்கு என்ன தெரியும்? என்ன தெரியும்? உனக்கு ஆளாவுக்கு அடியாத்து தெரியுமா? முட்டைக்கு சனி மூலம் தெரியுமா? போய தேவையில்லாம இந்த மூஞ்சி தூக்குற ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க. நான் ரொம்ப எவ்வளவு நேரம் பொறுமையா சட்ட சொல்ல நேரம் பொறுமையா பேச. நான் சட்டம் போடுற ஆள் என்ன தெரியுது? நான் சட்டம் போடுற ஆள் உள்ள கிடக்கு. சட்டம் இல்லையா? இங்க பேசிட்டு அங்க போ. தேவையில்லாம என்ன பேசக்கூடாது. ஏன் சாமியார கூட்டியாங்க ரெவடி எல்லாம் கூட்டி வந்திருக்கியா? உங்களுடைய வேலை என்ன? பேச்சுன்னா எப்படி தெரியுமா இருக்கணும்? வாதி பிரதிவாதி. சரி, ஒருத்தர் பேச விட்டு இன்னொரு ஆள் பேசணும். என்ன பேச போற பழக்கம்? என்ன பேச போற? மூடிக்கு இல்லையா? பேசு. நிறைய பேச வந்து நீ என்ன பேச போற? பேச போறல பேசியா? அன்னைக்கு இப்படிதான் கட்டைய விட்டு வாயில ரத்தம் வந்துருச்சு எனக்கு. பேச போறன்னு சொல்லல. என்ன பேச போற? பேசு பாப்பா. சரி. எது பேசினாலும் பதில் பேசுவீங்க. பேசு. பேசி பாரு. சரி. என்ன பேசினாலும் பேசுவீங்க. நான் இருக்கும்பே, நான் இல்லன்னு சொல்லுவேன். நான் மேடும்பே, நான் பள்ளம் அப்படிம்பே. நான் இரவும்பே, நான் பகல் அப்படிம்பே. நான் சூரியம்பே, நான் சந்திரன் அப்படிம்பே. நான் மண்டம்பே, நானு தொண்டன்னு கூட சொல்லலாம். நான் பெரிய தண்ணிம்பே. நீ போடா பண்ணின்னு கூட சொல்லலாமே. அப்படி சொல்லுங்க. சொல்லிட்டு போங்க. அப்படி போடா பண்ணி. எதுக்கு நம்மள பேசணும்ல? கண்டிப்பாக. இப்ப நான் மண்டன்னா நான் தொண்டன்னு சொல்லுவேன். நான் தண்ணின்னா போடா பண்ணி. நான் பெரிய கெளுத்தி. நீ உலகத்துல வந்து மனிதன் மானத்தோட வாழணும் அப்படின்னா அங்க தேவை பருத்தி. அந்த பருத்தி இல்லைன்னா மானம் இல்லாமல் வாழ முடியும். சரியா? அப்ப அங்க தேவை என்ன? பருத்தி. காட்டுல தீ வைத்தால் பட்டுத்தி, வீட்டுல தீ வைத்தால் பட்டுத்தி, மரத்துல தீ வைத்தால் மட்டையில தீ வைத்தால் தோல்ல தீ வைத்தால் புல்ல தீ வைத்தால் புல்ல தீ வச்சா புல்லு. சொல்லுப்பா. அதெல்லாம் மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. என்னப்பா மண்ண மண்ண திங்கிற? சொல்லுப்பா. இவ்வளவு நேரம் கட்டைய கொண்டாந்து வாயில குத்த வந்து பேசுப்பா. புல்லு எது, அதாவது எதை பிரிக்கணுமோ அதை பிரிக்கணும், எதை சேர்க்கணுமோ அதை சேர்க்கணும். புல்லு பிளஸ் தீ அப்படி சொல்லலாமையா? அது என்ன பிளஸ்னா? புல்லாகப்பட்டது தீ வைத்தா தீதானையா? சரி விடுங்க. சரி, ராமன் சீதை லட்சுமணன் சரி 3 பேரும் காட்டுக்கு போனாங்க. சரி போனாங்கல்ல. எத்தனை வருஷம்? 12 ஆண்டுகள் போனாங்க. 14 வருடம். ஆமா 14 வருடம் காட்டுக்கு போனாங்கல்ல. சரி போன 14 வருடத்துல ஒரு நாள் வந்து 3 பேருக்குமே உணவே கிடைக்கல. சரி உணவே கிடைக்கல உண்மையாலுமே. சரி இது ராமாயணத்துல இருக்கு. அன்னைக்கு பார்த்து ராமன் என்ன தெரியுமா பண்ணாரு? உணவே கிடைக்கலன்னு கவலைப்படல. சரி அந்த இடத்துல முளைச்சிருக்கும்ல அருகம்புல், புல்லாகப்பட்டது. அந்த புல்லுலயே தெரியுங்க, அதனாலதான் உருப்படாம தெரியுங்க. அதுக்கு சம்பந்தமே இல்ல. அருகம்புல். சரி அந்த புல்லை ராமன் தின்னார். ராமன் அந்த புல்லாகப்பட்டதை. சரி ராமன் என்ன தின்னார்? புல்லாகப்பட்டதை உண்டார். தின்னார் எப்படி சொல்லலாம்? உண்டாரு சொல்லலாம், சாப்பிட்டாருன்னு சொல்லலாம், தின்னாருன்னு சொல்லலாம். நான் ஒண்ணு சொல்லவா? சரி புல்லை நான் ஒண்ணு சொல்லவா? உண்டாருன்னா வயிறு பொறுக்க உட்கார்ந்த ஒரு இடத்துல உண்றதுக்கு பேரு தான் விருந்தோம்பலுக்கு பேரு தான் உண்றது. சரி சாப்பிடுறதுன்னா என்ன தெரியுமா? நம்ம போற இடத்துல மாலை கனியை வைத்து சாப்பிடுவதுக்கு பேரு சாப்பாடு. சரி இதுக்கு பேரு தான் திங்கிறதுங்கிறது. அதாவது எதுவுமே கிடைக்கலன்னா கிடைக்கிற திங்கிறான் அப்படிங்கிறோம்ல. கண்டிப்பா அது மாதிரி. சரி ராமன் எதை தின்னார்? எதை தின்னார்? அப்படியே புல்லை. ராமன் புல் தின்னார். ராமன் முடியா. அப்பொழுது லட்சுமணனும் புல் தின்னார். லட்சுமணனும் ராமனும் 2 பேரும் சேர்ந்து புல்லை புல் தின்னார். சரி ராமன் லட்சுமணன் 2 பேரும் புல் சொல்லியா? சொல்லுடா முதல்ல.
என்ன நான் கேட்கிறேன் கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேன் சொல்லுடா. அதுதான் தின்னான்னு சொல்லிட்டேன்ல. உடனே சீதையும் சேர்ந்துக்கிட்டு புல் ராமனும் லட்சுமணனும் சரி ஏத்துக்கிறேன். சீதை எப்படி? அதைத்தான் நான் ஒண்ணுட்டே கேட்கிறேன். சரி அதையும் விடுங்க. இப்ப மிளகாப்பொடி எதுல இருந்து வருது? இருந்து மல்லிப்பொடி, மல்லிகைல இருந்து, கோதுமைப்பொடி, கோதுமையில இருந்து, சீரகப்பொடி, இருந்து, மூக்குப்பொடி. ஓஹோ. இப்ப தங்க செயின உருக்குனா என்ன வரும்? தங்க செயின உருக்குனா உன்னை தேடி போலீஸ் வரும். தங்க செயின உருக்குனா என்ன வரும்? தங்கம் வரும். வெள்ளி செயின உருக்குனா வெள்ளி வரும். சைக்கிள் செயின உருக்குனா ஓஹோ வருமா? வராது. சொல்லுக்குள் சொல் விஷயங்கள் நிறைய உண்டு. வரட்டும் வரட்டும். நான் கேட்கிறேன் நீ பதில் கேளு. என்ன கேட்க போற கேளு. மெழுகுபத்தி ஏல தயாரிக்கிறாங்க. வெளியில இருந்து மெழுகுபத்தி, வெளியில இருந்து கொசுபத்தி. சொல்லியா நீ சொன்னீங்களே இருங்க. இப்ப வேப்பெண்ணெய் இருந்து வருது. என்னங்க? வேப்பெண்ணெய் வேப்பங்குட்டையில இருந்து. நல்லெண்ணெய் இருந்து வருது. நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் குட்டையில இருந்து. தேங்காய் எண்ணெய் இருந்து வருது. தேங்காயில இருந்து. விளக்கெண்ணெய் எல்லாம் பேசுறாரு. உண்மையாலுமே எனக்கு அருமையா இருக்கு. விளக்கெண்ணெய் விளக்குல இருந்து வருமா? அப்படியே விஷயங்கள் நிறைய உண்டியா. சரி நான் இன்னொன்னு கேட்கிறேன். என்ன கேட்க போற? அண்ணனோட தோழனை அண்ணேம்போம். சரி தம்பியோட தோழனை தம்பி சொல்லுவோம். ஆடத்தை நிப்பாட்டிடுவோமா? நிப்பாட்டிடுவோமா? வா சொல்லுங்கண்ணே. கையை கை ஆடிக்கிறதுனால அப்புறம் மூட அவுட் ஆயிடும். பொறுமையா உட்காருங்க. அண்ணே உன்கிட்ட ஒரே ஒரு விஷயம் சொல்லவா? உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்குது இல்லைங்களா, நல்லா ரசிக்கிறேன். ஒரு சபை நாகரிகம் ஒன்று இருக்கு, சொல்லிடுறேன் கேட்டுக்க. அண்ணே இருங்க, யாருமா வேணாம், இருங்க 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 நான் சொல்லிடுறேன். ஏய் ஊய்ங்கிறது ரொம்ப அநாகரிகமான பேச்சு தெரியுமா? கெட்ட வார்த்தை பேசுறத விட அது அநாகரிகமான பேச்சு. அப்படி பேசக்கூடாது. உட்கார்ந்து நீ பாட்டுக்கு சொன்ன உடனே ஊர்க்காரங்க வந்து போட்டு அடிச்சு விட்டாங்கன்னு வச்சுக்கவே சங்கட்டமா இருக்கும். பொறுமை சாமி, தொழில பொறுமை தான் முக்கியம். அடிச்சு கூடாதீங்க, அடிக்காதீங்க. நான் கூத்த கடுக்குமா குருணின்ற மாதிரி. சரி இங்க வாங்க. என்ன உங்க பேர் என்ன? அபிஷேக பிரியா சிவா, அழகான பிரியா விஷ்ணு, அழக பிரியா சூர்யா, அழக பிரியா கந்தா, அழக பிரியா சுந்தராமா, அழக பிரியா நாரத. பேரை கேட்டா பேரை சொல்லிக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? திருநாமத்தை நீ கேட்ட பேரை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி எங்க மறுபடியும் சொல்லு. அபிஷேக பிரியா சிவா, அழக பிரியா விஷ்ணு, அழக பிரியா சூர்யா, அழக பிரியா கந்தா, அழக பிரியா நீ பேசுற தோரணையிலே நான் சொல்றேன், இது சரியா இருக்குதா இல்லையான்னு மட்டும் பாரு. நல்ல நேரம் பிறக்குது, சாயங்காலம் பிறக்குது, மத்தியானம் பிறக்குது. நீ என்னை விட நல்லா பண்றீங்க. நீ விளையாட்டு காமிக்கிறதுல விளையாட்டு சாப்பிட்டியானு அண்ணே, சாப்பிட்டியானு கேட்ட என்னன்னே சொல்லுவ? சாப்பிட்டேன் சாப்பிடல. நீ இருப்பா. சாப்பிட்டியானு கேட்ட என்னன்னே சொல்லுவ? சாப்பிட்டேன்னு சொல்லுவ. ஐயா வந்தியான்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? வந்தேன்னு சொல்லுவீங்க. ஐயா போனியான்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? நீ போயிருப்ப எனக்கு தெரியும்ல, நீ எங்க போனேன்னு எனக்கு தெரியாது, அப்படிதான் சொல்லுவான். அதனால உன் பேர என்னன்னு கேட்டா பேரை சொல்லு. ஐயா அண்ணன் ஒரு பஸ் ரூட் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. அண்ணவர்கள் திருநாமத்தை எல்லாம் சொல்லிட்டு தான் ஏன் நான் சொல்றேன். பார்க்கிறதுதான் கனகப்பிரியா நாரதர் என்பார்கள். அடியே நாரதர். ஆமையா தாங்கள்? தாங்கள் நானே. நிஜமா சத்தியமாக. நான் யாருன்னு தெரியுமா? யாரு? அண்ணா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். யாரு அப்படின்னு கேட்டேன். என்னுடைய திருநாமத்தை நான் சொல்லிருக்கேன். நாரனாகப்பட்ட ஏன் நான் சொன்னா மட்டும் ஒத்துக்க மாட்டேன். அவர் எனக்கு இப்படி இவ்வளவு மோசமாக அவர் இருந்தாரா? இப்ப நீ நாரதர் மட்டும். நீ யார சொன்ன? யார சொன்ன? உன் பேர் என்ன சொன்ன? ஒரு பேர் சொன்னீங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அவர் இவ்வளவு மோசமாவும் இருந்தாரான்னு கேட்டேன். இல்ல நான் கேட்கிற ஒரு பதில் சொல்லு. என்ன கேட்கிறேன்? நீ நாரதர்னா நாங்க எப்படி ஒத்துக்கிறது? ஓஹோ எப்படி ஒத்துக்கிறது? நான் நாரதப்பா எப்படி ஒத்துக்கறியா? நான் நார சொல்லிருக்கேன்ல, ஏதாவது விவரங்கள் கேளு. இருங்க, இத பார்த்து கூட உனக்கு தெரியலையா? இதெல்லாம் பார்த்து கூட எல்லா சாமியாரும் இப்படித்தான் தெரியுறாங்க. ஒருத்தனை ஊருக்குள்ள விட்டோம், இத்தினூண்டுல வந்தேன். சரி என்ன வரும்போது 10 பைசா இல்லாம வந்தேன். இப்ப பார்த்தோம்னா தனியா ஒரு நாடே உருவாக்கிட்டான். என்ன அங்க எங்க பொம்பளை ஆளுங்கெல்லாம் கொண்டு போய் வச்சுக்கிட்டு அந்த அநியாயம் பண்றான். அதை கேட்க முடியல. கைலாசா நம்ம ஊர் பேரெல்லாம் சொல்லக்கூடாது, நித்யானந்தான்னு பேரெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு
அது தப்பு. இங்க பாரு, நமக்கு ஏன் இங்க பாரு, அரசாங்க கோழி முட்டை அம்மிக்கல்ல கூட உடைக்கும். இங்க பாரு, நீ சொல்லுவது வந்து அந்த விதமான சாமியாரத்தான் நீ பாத்திருக்க. அதே சமயத்துல வீட்டுல கட்டின பொண்டாட்டி தொல்லை தாங்க முடியாம நெத்தியில பட்டை அடிச்சு கழுத்துல கொட்டைய போட்டு போறவன் சாமியார் தான். நான் அந்த விதமான சாமியார் கிடையாது. பல நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய சாமியாரு. நீங்க என்ன சாமியாரு? நீங்க என்ன சாமி? வீட்டுல பொண்டாட்டி தாங்க முடியலன்னா நெத்தியில பட்டை அடிச்சு கொட்டையை அடிச்சு போறாள் சாமியாரா? ஆமா. வீட்டுல பொண்டாட்டி தாங்க முடியலன்னு வச்சுக்க 200 ரூபாய் கொண்டாடி பட்டை அடிச்சுட்டு 10 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சு கொடுத்துட்டு போயிருக்கா பாரு. அவன் தான் சாமி. எந்த பட்டை அடிச்சிருக்க? எந்த பட்டை? நான் சொல்லு, இந்த பட்டையா? முப்பட்டை சொல்லிருக்கேன். நீ இப்போ உன் பொண்டாட்டி பிள்ளைக்கு தொல்லை தாங்க முடியலன்னு வரீல்ல? யாருக்கு? உன் பொண்டாட்டி பிள்ளை அதெல்லாம் கிடையாது. சொல்றியா? சரி, உதாரணத்துக்கு சொல்றேன். சொல்லு. தொல்லை தாங்க முடியலன்னு வெளியில ஓடி ஓடியாந்துறீல்ல? ஏதாவது சம்பாதிச்சு கொடுத்துருக்கியா? இல்ல. உலகமே எனது சொத்து. உலகமே எனது சொத்தியா? இந்த இடம் அந்த இடம் உலகமே ஏன் சொத்தியா? இந்த இடம் ஏன் இடம்யா? இந்த இடம் இந்த இடம் ஆமையா? இந்த இடம் யார் இடம்? ஏன் இடம்? அந்த இடம் ஏன் இடம்? உலகமே எனது சொத்து. தெரியுமா? மைக் ஓடிச்சு சொத்தியா? இரு, பொறுமையா பேசுப்பா. இருப்பா. சொல்லு. இந்த இடம் யார் இடம்? ஏன் இடம்? நல்லா சொல்லு. சொல்ல கேட்கலையா? இல்ல. இந்த இடம் என்ன இடம்? எனக்கு சொந்தமான இடம். இந்த இடம் உன் இடம். சத்தியமா இது ஏன் இடம்? இந்த இடம் ஏன் இடம்? தம்பி, நீங்க கதை தெரியாம பேசுறீங்க. நீங்க விவரம் தெரியாம பேசுறீங்க. இடம் யாரு? எனக்கு சொந்தமானதுயா? எனக்கு சொந்தமானது. இந்த இடம் உனக்கு சொந்தம்ங்கறீல? ஆமா. இதற்கு உண்டான ஆதாரம் உங்ககிட்ட எதுவும் உண்டா? என்ன ஆதாரம்னா? அப்ப இடம் ஓடம்னா அது ஆதாரம் வேணாமா? ஆதாரம் என்ன வேணும்? ஆதாரம் அத்தாச்சி ஏதாவது வச்சிருக்கியா நீ? அத்தாச்சி வச்சிருக்கியா? என்ன சொல்ற? உனக்கு முன்னாடி அத்தாச்சி உங்ககிட்ட இருக்கல? உனக்கு முன்னாடி அத்தாச்சி யாரு வச்சிருந்தா? அத்தாச்சி அண்ணன் வச்சிருந்தாரு. அண்ணனுக்கு முன்னாடி அத்தாச்சி அப்பா வச்சிருந்தாரு. ஒரு அத்தாச்சி இத்தனை பேர் வச்சா முறை மாறி போகுமாடா? யாரியா சொன்னா? கிளியாம பத்திரமா வச்சிருக்கோம். கிளியா? உங்க அப்பா வச்சிருந்து அண்ணன் வச்சிருந்து இங்க வரியா? உங்க அப்பா வச்சிருந்து அண்ணன் வச்சிருந்து நீ வச்சிருந்து 3 பேர் வச்சிருந்து கிளியா? என்னையா சொல்ற? 3 பேர் வச்சிருந்த கிளிகளையா? அது வந்து கிழிச்சிச்சு. ஒரே ஒரு நாள் டேப்பு போட்டு ஒட்டி வச்சு. எந்த அத்தாச்சி கேக்குற? இடத்துக்கு உண்டான ஆதாரம் என்று சொல்ல. ஆதாரம் ஐயா, சேலம் பத்திரமா பத்தாச்சி வச்சிருக்கோம். அப்ப அப்ப எனக்கு பட்டா வச்சிருக்க? பட்டா பத்திரமா வச்சிருக்கோம். ஓஹோ, அப்ப இந்த பட்டாவாகப்பட்டது உன்கிட்ட இருந்தா ஏன் பட்டா? அப்ப என்கிட்ட இருந்தா உன்கிட்ட? அப்ப இதற்கு உண்டா? அப்ப எந்த சேதாரம் இல்லாம அனைத்துமே நீ வச்சிருக்கீங்க. சரி, இப்ப ஒண்ணுகிட்ட ஒரு 100 ரூபாய் இருக்கு. சரி, என்னகிட்ட ஒரு 100 ரூபாய் இருக்கு. சரி, என்னகிட்ட இருந்தா உன்னுடைய 100 என்னுடைய பணம். ஓஹோ, உன்னுடைய பணம். சரி, என்னகிட்ட இருந்தா ஏன் பணம். சரி, உன்கிட்ட இருந்தா என்னுடைய பணம். உன்கிட்ட இருந்தா உன் பணம். என்னகிட்ட இருந்தா என்னுடைய பணம்டா. உன்கிட்ட இருந்தா உன்னுடைய பணம்டா. அப்படி கிடையாது. உண்மை. என்னகிட்ட இருந்தா ஏன் பணம். உன்னுடைய பணம். உன்கிட்ட இருந்தா என்னுடைய பணம் கிடையாது. என்ன? என்னகிட்ட இருந்தா ஏன் பணம். சரி, உன்கிட்ட இருந்தா உன் பணம். எப்ப உன் பணம்? சரி, அதையும் விடுங்க. நீங்க நாரதரண்டியும் ஒத்துக்கிட்டு தொலைகிறேன். இல்ல, ஒத்துக்கிறேன். அப்ப இதை ஏத்துக்கிறல? உன்னை ஏத்தினா என்ன பண்ண? மனசாரி நீ நாரதன் ஏத்துக்கிறலையா? சரி, ஏத்துக்கிறேன். சரி, நான் தாயா பாரிய தோற்றத்தை பாரு. போயட நம்ப மாட்டேன். ஏய், இங்க பாரியா, இங்க பாரியா. நீ வாயா. வா. இல்ல, இரு, லைட் ஆஃப் பண்ண சொல்லுங்க. ஏய், என்ன சொல்லுங்க? அப்புறம் நீ எதுக்கு கூப்பிடுறப்ப? நாரதன் உனக்கு என்ன நம்பலைல? இது என்ன தெரியுமா? தெரியும் தெரியுமா? தெரியும். என்ன இது? என்னது? நம்ம ஊர்ல பிச்சை எடுக்க கொண்டு வருவாங்கல்ல. இது என்ன தெரியுமா? மகதியால் என்று பேரு. பாடலுக்கு மீட்டக்கூடிய இசை கருவி. ஐயோ, இது மகதியாலா? சமயக்கட்டுல குழம்பு கரண்டியா காணுன்னு கேட்டாங்க. குழம்பு கரண்டியா? மகதியால் இசைக்கு மாமுனிவன். பாடலுக்கு மீட்டினா சரியா இதுல மீட்டுனா நாரதன் ஏத்துக்குவாங்க. அதனால மீட்டி காட்டலாம் நினைச்சேன். சத்தம் வரும். பிறகு என்ன? செவிக்கு இனிமையா இருக்கும்யா. எத்தனை ஊரை ஏமாத்திருக்கீங்க. ஏமாத்த வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. ஐயா, என்ன நீங்க நாரதன் ஒத்துக்கிறேன். சரி, ஒண்ணும் வேணாம். இதுல ஒரு சத்தத்தை அப்படியே டொய்யின்னு வர சொல்லுங்க. என்ன எப்படி கட்டுவிட்ட? இங்க வருங்க. மீட்ட முடியாது, மீட்ட தெரியாது நினைச்சீங்க. வாயா, வா வா. என்ன யாருகிட்ட கேட்கிற மீட்டு? இப்படி வாயா. அங்கெல்லாம் கேட்காது. சரி, கொஞ்சம் பக்கத்துல கொண்டு வரணும். இதுக்கெல்லாம் ஒண்ணாடா. எது கூப்பிடுறேன்னு தெரியும். நீ சத்தத்தை போட வை. கேட்கணும். இங்க வாயா. கேட்குங்க, வாயா. வா, சும்மா சொல்றேன். மூர்த்தன வாட பஞ்சகஜத்தை தோச்சு எத்தனை நாள் ஆச்சு? சரிங்க, வாங்க. நீங்க நாரதன்.
சரி. எங்க இருந்து வரீங்க? நான் மேலோகத்துல இருந்து வரேங்க. உங்க அப்பா பேரு? பிரம்மனாகப்பட்டவர். நல்லா இருக்காப்லையா? நல்லா இருக்காரு. அப்பாவை கேட்டேன்னு சொல்லுங்க. நல்லா தெரியும். எங்க பாத்துருக்கேன். அதான் விளையாட்டுத்தனமா பேசி பார்த்தேன். எங்க அப்பா தெரிஞ்ச பிள்ளைனால எங்க அப்பாவள பார்க்கணும்னா என்னை போன்ற முனிவர்களே பல்லாயிரக்கணக்கான. சும்மா பாட்டியா என்ன தெரிஞ்ச பையன்ட்டு பார்த்து விளையாட்டுக்கு பேசணும்னா ரொம்ப பேசுவேன். தெரியும், நல்லா தெரியும். யாரா பாத்திருக்கேன். யாரா? அப்பாவை. என்னத்தான் நான் சொல்ல, எங்க அப்பாவள பார்க்க முடியாது. என்ன நானும் உங்க அப்பாவும் இப்படி என்னை அப்படிலாம் பேசக்கூடாது. இனிமேல் யாரு மாமா எங்க அப்பாவை நீயே ஒரே கிளாஸ்மேட். என்னையா சொல்ற? எங்க அப்பாவை பாக்குறது சாத்தியம் இல்லாத சாத்தியம் இல்ல, சூத்தியம் இல்ல. எங்க அப்பா எங்க பார்த்த? எங்க பார்த்த? எங்க பார்த்த? நான் பாத்திருக்கேன். எங்க பார்த்தேன்னு கேட்டேன். நம்ம பல்லப்பட்டி ஒயின் ஷாப்ல கட்டி 5 ரூபா காசு கட்டி திருச்சாப்ல. எங்க அப்பா எங்க இருக்காரு? எங்க அப்பா எங்க இருக்காரு? அப்பா மேலோகத்துல இருக்காருயா. மேலோ 14 உலகங்களில் மேலோகத்துல இருக்காரு. பண்ண படைச்சது எங்க அப்பா. எங்க அப்பா நான் ஏற்கனவே மறந்துட்டு நிக்கிறேன். தயவு செய்து பேசாம இரு. பண்ண படைச்சது எங்க அப்பா. பொண்ண படைச்சது எங்க அப்பா. ஆமா. மண்ண படைச்சது எங்க அப்பா. அட இரியா. மண்ண படைச்சது உங்க அப்பா. எங்க அப்பா. சரி சரி சரி. அப்ப பொண்ண படைச்சது உங்க அப்பா. எங்க அப்பா. சரி 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 சரி. அது நமக்கு அதுக்கு சரி. அப்ப மண்ண படைச்சது உங்க அப்பா. எங்க அப்பா. நிஜமாக? சத்தியமாக. பரவாயில்ல பரவாயில்ல. அப்ப பொண்ண படைச்சது உங்க அப்பா. எங்க அப்பாவே. இருக்கும்ல, செய்யணும்ல. மேலோகத்துல இருக்கா அப்படின்னா செஞ்சுதான். ஆமா ஆமா. சரி இங்கிட்டு வாங்க. என்ன என்ன என்ன? சரி கேளு. நான் தான் ஒரு சின்ன பையன் லூசு மாதிரி சொல்றேன். நீங்க லூசு மாதிரி கிட்ட அங்கிட்டு போறீங்க. அப்பா யாரு அப்படி கேட்டா அப்ப எல்லாத்தையும் படைக்கக்கூடிய என் தந்தை பிரம்மனாகப்பட்டவன். மண்ண படைச்சது உங்க அப்பா. எங்க அப்பா. பொண்ண படைச்சது எங்க அப்பா. கிளம்பிட்டியால? அப்ப உங்களை படைச்சது எங்க அப்பா. ஓ அப்படியா? சரி சரி. உங்களை படைச்சது எங்க அப்பா. என்ன என்ன உன்னைய படைச்சதுண்டா? கொஞ்சம் திரும்ப. என்னைய அதான் கொஞ்சம் திரும்ப பாப்பேன், பார்த்து சொல்லுவோம். அங்கிட்டு திரும்ப, அங்கிட்டு திரும்ப. லேசா குனி. என்ன உப்பு மூட்டை ஏறப்படியா? இல்ல பார்த்து தானே சொல்ல முடியும். மானானிக்கு உன்னைய படைச்சது எங்க அப்பா அப்படி மானானி சொல்ல முடியாதுல்ல. உன்னை படைச்சது எங்க அப்பா. பத்தியல என்ன நல்ல ஒளிபெருக்கி போட்டிருக்கும் போது சரி சத்தம் சரியா கேட்கல போல. சாமி என்ன 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 படைச்சது? உன்னை படைத்தது எங்க அப்பா. அப்படி பேசக்கூடாது, தப்பு சாமி. என்ன என்னை படைத்தது? உன்னை படைத்தது எங்க அப்பா. நீ யாருக்கு பிறந்தன்னு என்ன புரியாம? உங்களை படைச்சது யாரு? எங்க அப்பா. சரியா சொல்றாப்லையா? சரியா சொல்றாரு. உங்களை படைச்சது உங்க அப்பா. ஆமையா. அப்ப என்ன படைச்சது? உன்னை படைச்சது எங்க அப்பா தான். உங்க அப்பா என்ன மயிறு? உங்க அப்பா கொப்பாயிட்டு வைக்காது. நீ யாருக்கு பிறந்தன்னு உங்க அம்மாவுக்கே தெரியாது. நீ இன்னொரு வாட்டி கட்டையை நீட்டு நினைச்சுக்கோ. கட்டையை தெரியுமா? நீ யாருக்கு பிறந்தன்னு அம்மாவுக்கே தெரியாதுயா. ஏன் தூங்கிருச்சா? நீ எங்க அப்பாவுக்கு தாயா பிறந்த. எப்படி? ஐயா ஊரறிய செய்வது உங்க அப்பா, ஒருத்தருக்குமே தெரியாமல் செய்வது எங்க அப்பா. களவாணி பையன். ஊரறிய உங்க அப்பா என்ன செய்யறாரு? பெரியவர்களை வரவழைத்து 4 பேர் முன்னாடி 4 பேருக்கு முன்னாடி செஞ்ச சங்கடமா இருக்காரு. 4 பேருக்கு முன்னாடி என்ன செய்யறாரு? என்ன செய்வாரு? பெரியவர்களை வரவழைத்து 4 பேர் முன்னால உங்க அப்பா உங்க அம்மா கழுத்துல தாலி கட்டுறாரு. அது வந்து ஊரறிய செய்வது. ஒருத்தருக்குமே தெரியாமல் செய்வது எங்க அப்பா. அப்படின்னா ஒவ்வொரு ஜீவன்களுக்குமே அண்டத்தை பிடிச்சு பிண்டத்துல போடுவது எங்க அப்பாவுடைய வேலை. அப்படி அண்டத்தை பிடிச்சு நீ உட்கார்ந்தா நான் பேசிக்கிறேன். இதாயா பாசங்கிறது. உன்னால திங்க முடியல, அதனால கொண்டாந்து கொடுக்குறேன். அதானே? அப்படி அண்டத்தை பிடிச்சு பிண்டத்துல போட்டதுனாலதான் பரம கண்டத்துல இப்படி ஒரு முண்டமா தண்டமா வந்து பிறந்திருக்க. 20 மண் சேர்த்தில ஒருவர் பண்ணை 2 மாதமாய் வைத்த சுலை அழகாய் இருப்பினும் அந்த சுலை அரை காசுக்கு கூட ஆகாது என்ற ஆடா பாம்பே பாம்பாட்டி சித்தன் பாடினாயா. அதுக்கு பேரு பாம்பே இல்ல. பாம்பேக்கு போனீங்கன்னா மொத்தமா எடுத்துருவானுங்க. நீ போயிட்டாயா முதல்ல. அப்படி பாம்பாட்டி சித்தனாகப்பட்டவர் கைவாடியது உண்டு. அப்ப அதற்கு உகந்தவர் என் தந்தையாகப்பட்டவர். சரி சரி. இப்ப எல்லாத்தையும் படிச்சது உங்க அப்பா. எங்க அப்பா. உங்க அம்மா பேரு கலைவாணி. என்னத்த கலவாண்டுச்சு? செய்யல. கலைவாணி கிடையாதுயா, கலைவாணி சரஸ்வதி. தெரியுமா? எப்படி? சரஸ்வதி எங்க அம்மா. தட்டும்பாணி.
தட்டுவானியா? டேய் ஆனா பெத்த தாய உன்ன மாதிரி ஆள்லாம் இருக்கிறனாலதான் உருப்படவே முடியல. தட்டுவானி குச்சிக்காரி இப்படிலாம் பேசுறதுனால. அப்படி சொல்லலையா, தட்டும் பாணி. தட்டுவானியா? எங்க அம்மா எதை தட்டுவா தெரியுமா? எதை தட்டு? ஒவ்வொரு மனிதனுடைய நாவை தட்டக்கூடியவள் சரஸ்வதி. ஏன் நாக்க போய் தட்டுது? அப்படி நாவை தட்டினாதான் நீ நல்விதமாக பேச முடியும். நாவை தட்டவில்லை என்று சொன்னால் நீ எல்லாம் ஊமையத்தான் அலையணும். டேய் பேசுனா பேச்சு, பேசலைன்னா டேய் ஊமையா? சொல்லுங்க, இதுல சொல்லுங்க. ஊமையாக அலைய வேண்டும் என்று சொன்னாங்க. என்ன வாய் பேச முடியாது அப்படி சொல்லுங்க. வாய் பேச முடியாதவன் ஊமையாத்தான் இருக்கணும். சரி, பேச்சை யாரு கொடுக்குறா? தாய். எங்க இருந்து? எங்க இருந்து அப்படின்னா மேலாக திறந்துடா. எல்லாருக்கும் பேச்சை கொடுக்கறது எங்க அம்மா. இதுல மாற்று கருத்து கிடையாது. சரி சரி ஐயா, எல்லாம் கேட்டுக்கிட்டீங்கல்ல? ஆமா ஆமாவா? பேச்சை கொடுக்கறது உங்க அம்மா தான். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம்? என்ன சந்தேகம்? சந்தேகத்தை கேளு. கேக்குறேன் கேட்கலாம்ல? சரி ஐயா, கேட்கலாமா? இல்ல மணி ஆகி போச்சு, கேட்கலாமா? சரி, அதான் உனக்கு என்ன, நீ கேளுண்டு போயிருவ முறுக்கி தோல்ல போட்டுக்கிட்டு. அந்த ஆளு திருப்பி கேட்டானா நாளில் நிக்கணும். அது ஐயோ, இந்த பூலோகத்துல எல்லாருக்கும் பேச்ச கொடுக்கறது உங்க அம்மா. சத்தியமா? ரொம்ப பெருமை மசருதான். இல்ல பெருமை தான் எங்க அம்மா குண்டு தானே. பேச்ச கொடுக்கறது உங்க அம்மா. எங்க அம்மா. சரி, இந்த பூலோகத்துல என்ன என்ன ஊமை படம் ஓடிக்கிறியா? இல்ல இல்ல, பூலோகத்துல பேச்ச கொடுக்கறது உங்க அம்மா. எங்க அம்மா தாயா? சரி, இந்த பூலோகத்துல வாய் பேச முடியாம ஊமையா இருக்காங்களே, அவங்களுக்கு மோத்தாவுக்கு என்ன சொத்து தகராளா? எல்லா மனிதர்களும் பேச்சை தரக்கூடியவள் என் தாய் தாயா? அதான் பூலோகத்துல வாய் பேச முடியாம இருக்காங்களே, அவங்களுக்கும் மோத்தாவுக்கும் என்ன? ஓஹோ, சொல்லு. 4 முட்டை வாங்கி தின்னீங்களா அவர் வீட்டுல, ராஜன் வீட்டுல? அதுவும் உக்காண்டு 2 கறிப்பீசு அங்கிட்டு விழுந்துருச்சான் என் இலையில. ஒண்ணுக்கு போக ஒட்டியா அவரை? சொல்லு ஐயா. எல்லா மனிதர்களுக்குமே பேச்சை தரக்கூடியவள் என் தாய். ஆனால் ஒரு சில ஆள் வாய் பேசாமல் இருக்காங்க. என்ன காரணம்னு கேட்கிற? அது ஊழ்வினை பயிர். அதாவது முன்னோர்கள் செய்த பாவம். நீ பாவம் செஞ்சிருக்க மாட்ட, உங்க அப்பா பாவம் செஞ்சிருக்க மாட்டாரு. ஒரு 2-3 தலைமுறைக்கு முன்னால யாராவது ஒருத்தவங்க பாவம் செஞ்சிருப்பாங்க. அந்த பாவத்தின் பயனாகத்தான் சில பேருக்கு கண்ணு தெரியாமல், சில பேருக்கு காது கேட்காமல், சில பேருக்கு வாய் பேசாமல், சில பேர் கை கால் ஊனமாக, சில பேருக்கு குழந்தை கூட இல்லாம இருக்கும். அப்ப இப்படி எல்லாம் இருப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னா, முன்னோர்கள் செய்த பாவம். யா உப்ப திண்டவே தண்ணி ஒடிக்கணும், தப்ப செஞ்சவன் தண்டனை அனுபவிச்சே தீரணும். அப்ப முற்பகல் செய்தால் பிற்பகல் தாமே விளையும் அப்படின்னு நீ கேட்டதுக்கு உண்டான விளக்கம். எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? முன்னோர்கள் செய்த வினையினாலதான் நாங்க பேச முடியாம இருக்கு. கண்டிப்பா. உங்க அம்மா சாமி தானே? ஆமையா. அப்ப முன்னோர்களுக்கு பேச்ச கொடுக்கறது உங்க அம்மா தானே? ஆமா. சரி, அவங்க தான் அப்பயே பாவம் செய்யறாங்கல்ல. யாரு? முன்னோர்கள். ஆமா. உங்க அம்மா அப்பையும் தானே இருக்கு. ஆமா. அப்பயே தண்டனை மசூர் கொடுக்காம ஏன் எங்களுக்கு கொடுக்குது? ஐயா, நம்ம பாவம் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு அடுத்து வரக்கூடிய சந்ததிகளுக்கு தான் பாதிப்பு ஏற்படும். சந்ததிக்கு தான் பாதிப்பு ஏற்படும். சரியா? அதான் சொன்னாங்க, அரசன் அன்றே கொள்வான், தெய்வம் நின்றே கொள்ளும். அப்படி பழமொழி உண்டு. பக்கத்து வீட்டுக்காரன் பார்த்து கொள்வான். இல்லடா, போய் பாரு. ஒரு சைக்கிள் வாங்க, ஐயோ சைக்கிள் வாங்கிட்டான். ஒரு பைக் வாங்க, பைக்கு வாங்கிட்டான்டா. கார் வாங்க, அவ்வளவுதான் உனக்கு காசு வட்டி போட்டுருவான். போய் அது வீடு மட்டும் கட்டிட்டேன்னு வச்சுக்க, சரி அவ்வளவுதான். கோயில்ல போய் உட்கார்ந்துருவான் அழுதுகிட்டு. போய் மாசாணியம்மன் கோயில்ல மஞ்சளோட சேர்த்து மிளகாய அரைச்சு அப்பிடுவேன். அதனால பொறுக்காலே ஒரே ஆளு மணி இருந்தா சரி. இருந்து போது சரியா? உங்க பேர் நாலு, உங்க அப்பா பேர் பிரம்மா, உங்க அம்மா பேர் கல்யாணி. இங்க மேல ஒருத்தர் வந்திருக்கீங்க. சரி, இவ்வளவு பேசுறீங்களே, நீங்க யாரு? உங்க பேர் என்ன? வீரத்தேவன். உடல் பிறந்தவங்க எத்தனை பேரு? 7 பேர். 7 பேர். எத்தனை ஆளு? நடுவுல. உனக்கு மேல? எனக்கு மேல பார்த்து கூட சொல்லு. கலையரங்கம். உனக்கு கீழே சிமெண்ட் தர. சரி, உனக்கு முன்னாடி பிறந்தவங்க எத்தனை பேரு? எனக்கு முன்னாடி பிறந்தது 3 பேர். உனக்கு பின்னாடி? எனக்கு பின்னாடி என்ன பி தான் வரும். உனக்கு பின்னாடி முன்னாடி? எனக்கு பின்னாடியும் முன்னாடியும் பிறக்க மாட்டாங்க. சரி, எங்க அம்மாவுக்கு தான் பிறப்பாங்க. அப்ப உனக்கு முன்னாடி பிறக்கல. நான் என்ன திருச்சி பைபாஸ் வழியா பெத்தெடுப்பேன்? இல்லையா? அப்ப உனக்கு முன்னாடி பிறந்தாங்களா?
எங்க அம்மா பெத்தது 3 பேர் முன்னாடி பெத்தாங்க. சரி, 3 பேர் பின்னாடி பெத்தாங்க. அதுக்கப்புறம் நடுவுல என்னை பெத்தாங்க. அப்ப உங்க அம்மாவுக்கு முன்னாடி பின்னாடி. ஆமா. அப்படியா? ஆமா. சரி, உங்க அம்மாவுக்கு முன்னாடி பிறந்தவங்க சொன்னீங்களா? உங்க அம்மாவுக்கு முன்னாடி பிறந்தவங்க உனக்கு என்ன வேணும்? என்ன உங்க அம்மாவுக்கு முன்னாடி பிறந்தவங்க உனக்கு என்ன வேணும்? கொடுக்குற 4500 ரூபாய் அதுக்கு 7 கேள்வி கேட்க சொல்லியா? உனக்கு முன்னாடி பிறக்கல, உங்க அம்மாவுக்கு முன்னாடி பிறந்தவங்க சொல்ற. உங்க அம்மா உங்க அம்மாவுக்கு முன்னாடி பிறந்தவங்க உனக்கு என்ன வேணும்? அண்ணன் அம்மாவுக்கு முன்னாடி பிறந்தவங்க அண்ணன் வேணும். உங்க அம்மாவுக்கு முன்னாடி பிறந்தவன் உனக்கு என்ன வேணும்? தாய் மாமன் வேணும். ஓ, அப்புறம் அண்ணங்கிற எங்க வீட்டுல முறையா மாத்திக்கும். சரி, நீ ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா? நீ ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா? என்ன சாமி இப்படி கேட்டீங்க? என்ன என்ன ஆம்பளை பிள்ளை தான் சாமி. தம்பி, நீங்க போட்டிருக்கிற வேஷம் ஆம்பளை வேஷம். நீங்க ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா? என்ன சொல்றீங்க சொல்லுங்க. நான் ஆம்பளை பிள்ளை. ஏன் போய் சொல்றேன்? வேஷம் போட்டு மேடையில போய் சொல்லக்கூடாது. நீ போட்டிருக்கிற வேஷம் ஆம்பளை வேஷம். சரி, நீ ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையான்னு கேட்டேன். ஐயோ ஐயோ, என்ன கொலையறியடா? கோழிய வைக்காத நின்னு கேட்டியா? நான் யாரு தெரியுமா? நான் ஆம்பளை பத்த பிள்ளை. என்ன காரணம் தெரியுமா? நான் வந்ததுக்கு எங்க அம்மாவுக்கு சம்பந்தமே கிடையாது. உங்க அம்மா ஊருக்கு போயிருந்தா நான் வந்து பிறக்கிறது கிடையாது. தோற்றுவிக்கப்படக்கூடியவர்கள். நீங்க எதுல இருந்து வந்தீங்க? எங்க அப்பா பிரம்மனுடைய வலது தொடையிலிருந்து தோற்றுவிக்கப்பட்டவன். தொடையிலிருந்து. நாங்கெல்லாம் எதுல இருந்து? நாங்கெல்லாம் இடையில இருந்து. உன்னை பெத்தெடுத்தது யாரு? எங்க அம்மா. என்னை பெத்தெடுத்தது எங்க அப்பா. ஆம்பளை பத்த பிள்ளை, ஆம்பளை பிள்ளை. உன்னை பெத்தது உங்க அம்மா. பொம்பளை பத்த பிள்ளை, பொம்பளை பிள்ளை. அப்புறம் என்ன? சபாஷ், கை தட்டுங்க எல்லாம். பொம்பளை பிள்ளை தானே, எதுக்கு ஆம்பளை பிள்ளைன்னு போய் சொல்ற? நீ இன்னும் நல்ல பாம்பு மாதிரி தலையை தூக்கிக்கிட்டே இரு. சரி, அதெல்லாம் ஒரு முறை கேட்டா உள்ள என்ன சத்தம்? முதல்ல சண்டை. யாருக்கு? நல்லா பெரிய என்ன சொல்ற? என்ன சத்தம்னு கேட்டீங்களே? சோன்னு கேட்டது. ஆளு வந்து வெளியில போக முடியாம உள்ளே இருந்துருச்சு. என்ன இருந்துச்சு? சோன்னு கேட்டுக்காதே, சொருல கேட்டு. சோன்னு கேட்டுச்சு. என்ன சோன்னு? ஆளோல சோ போட்டது என் தங்கச்சி வள்ளி. ஆளுக்குள்ளி தங்கச்சி வள்ளி. இன்னொரு ஆளு ஆளுக்குள்ளி. என்ன 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 உனக்குள்ள ஒரு ஆளா? என் குப்பையில கிடக்கிற கொட்டாங்குச்சி கூட ஒரு குச்சி கோத்துக்கிட்டு தான் தெரியுது. சரி, உங்க அப்பா எனக்கு ஒரு ஆள்னா அப்படியே உனக்கு பொசு பொசுன்னு எரியுது. சரி, உங்க அப்பா பேர் என்ன? எங்க அப்பா பேர் வந்து ஐயோ நம்பி தலைவன். கை குடியா? இப்படி குடியா? நீ யாரும் முதல்ல சொல்ல, நான் யாரும் பேசிவிட்டேன். முதல்ல சொல்ல. பெரிய சிவாஜி கணேசன். உங்க அப்பா பேர் என்ன? நம்பி. நாராயண முதல்ல சொல்ல. ஐயோ, நான் யாரும் பேசிக்கிட்டேன். உங்க அப்பா தான். ஐயோ அப்பா, நான் இங்க மாறியா? பாம்பு செத்துருச்சு. இங்க வரியா? நான் யாரோட தெரியாம, உன்னுடைய முகத்தை பார்த்தோன்னு தோட்டம் தெரிஞ்சிச்சு. இன்னாரு பிள்ளையாத்தான் இருப்பையோ அப்படின்னு. உங்க அப்பா தான் நம்பி. உங்க அப்பா நம்பி சொன்னீங்களா? உங்க அப்பா நல்லா தெரியும். எப்படி தெரியும்யா? எனக்கு மட்டும் இல்ல, மக்கள் எல்லோருக்குமே உங்க அப்பாவை தெரியும். என்னையா உங்க அப்பா எந்த செவத்துல பார்த்தாலும் உங்க அப்பா வருதா? செவத்துல எழுதிருக்காங்களா? குட்டி செவல கூட உங்க அப்பா வருது இல்ல. இல்ல, அவ்வளவு கடை வாங்கலையா அந்த ஆளு? இந்த நம்பி கட்டுற கம்பி, நம்பி கட்டுற கம்பி, நம்பி கட்டுற கம்பியா? நம்பி கட்டுற கம்பினா கம்பி கடைக்கார கடை விளம்பரத்துக்கு எழுதுனது. நம்பி கட்டுங்க அப்படின்னு நம்பிக்கையோட. ஐயா, அப்ப நம்பி கட்டுற கம்பி. எங்க அப்பா என்ன சென்ட்ரிங் வேலையை பார்த்துட்டு இருக்கான். அது உங்க அப்பா இல்லையா? அது இல்ல. சரி, உங்க ஆளு குள்ளி சொன்னீங்களே, உங்க ஆளு நான் பாக்கலாமா? பாக்குறியா? கூப்பிடுறியா? என்ன மாமா சொல்ற மாதிரி நீங்க வந்து சாமியாருன்னு சொல்றீங்கல்ல? ஆமா. இந்த சித்துக்கள்லாம் கத்திருப்பீங்கல்ல? கூடு விட்டு கூடு வாய்வான். கூடு விட்டு கூடு வாய்வான். நம்ம பெரிய சித்து. நாளா வீடு விட்டு வீடு வாயினேன். கூடு விட்டு கூட வாயக்கூடிய தன்மை எங்களுக்கு உண்டு. சிறுசா பெருசா? பெருசாக்குவோம், பெருசா சிறுசாக்குவோம். எனக்கு ஒண்ணு சிறுசா இருக்கு. எது? கொஞ்சம் பெருசாக்கி விடுங்க. எது? அது வந்து சாமி. எது? இதுக்கு பேர் என்ன? காது கொஞ்சம் சிறுசா இருக்கு. அப்ப காதாக்கப்பட்டது சிறிதாக உள்ளது. இன்னொன்னு இருக்கு. என்ன? சுண்டி விரல். சுண்டி விரல். அது சுண்டு விரலாகப்பட்டது. அதுக்கு பேரு சுண்டு விரல். அது சிறிதாக இருந்தால்தான் அதற்கு பெருமை. பெரிதாகி விட்டால் என் ஆளுக்கு கொஞ்சம் பெருசா இருக்கு. எது? அத கொஞ்சம் சிறுசாக்கி விடுங்க. இப்ப கூப்பிடுறியா? முடி இல்லையா? உங்க ஆள் கூப்பிட போறீல? என்ன பண்ண போறீங்க? கூப்பிட்டு எப்படி விட்டுட்டு போயிருவியா? இல்ல இருந்து கூட்டிட்டு போவியா?
கூப்பிட்டு விட்டுட்டு போயிருவியா இல்ல இருந்து கூட்டிட்டு போவியா? இல்ல போலீஸ வர சொல்லிட்டு போயிருவேன். ஏய், போங்க. இருக்கு. உனக்கு பெருசா வேணுமா மாப்பிள்ளை? அம்மா கூப்பிடுறியா? அட சொப்பன சுந்தரி. ஏய். ஏய். அது காலையில எங்களுக்கு ஊதிடுவாங்கண்ணே. நம்ம இடத்துக்கு நம்ம இடத்துக்கு நாரத மகரிஷி வந்திருக்கிறார். நொங்கு வண்டியில வந்திருக்காரு சொல்ற மாதிரி. கூப்பிடவா? ஆளு கொட்டைமா வந்திருக்காப்புல. முடிச்சு கொட்டையை அத்து புற இன்னைக்கு கடிச்சு. மாமா ஐயா நாரதரே போதும். பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வடிக்கி விடலாம் மாமா மாமா. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வடிக்கி விடலாம் மாமா மாமா. பாட்டு பிடிக்கலையா? வண்டியில வரும்போது மட்டும் மடியில படுத்துக்கிட்டு வர்றேன். அது வண்டி. நேத்து ராத்திரி ஆடு வாம்பே 2 ஓடு போடு வாம்பே. கும்பல புள்ளையே என்ன வரல அதுக்குள்ள எந்திரிச்சு வந்துட்டேன். அருமையான ஆட்டம். இப்படி பல விதமான ஆட்டங்கள் நான் பார்த்திருக்கேன். என் தங்கச்சி இருக்கு, நான் கூப்பிடுறேன். இங்க வாங்க, உங்கள்ட்ட ஒரு முக்கியமான விஷயம். இங்க வாங்க சாமி. பெரியவரு என்னதான் இருந்தாலும் சரி இருங்க, நிமிந்து பாருங்க. இவ்வளவு நல்ல மனுஷனா இருக்கீங்க. இந்த மாலை எங்க வாங்க? பேரு வந்து அந்த மாதிரி சொல்ல மாட்டேன். மாலை வாடா மாலை என்று பேரு. வாடா மாலை. இந்த உண்ணிய பேரு வாடா மாலை என்று பேரு. கேட்டேன். புரியலா? கைய தூக்காது.